ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 சுற்றுலா பயணிகளின் ஆத்மா சாந்தியடைய காஞ்சி சங்கராச்சாரியார் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவுப்படி காமாட்சியம்மன் கோவிலின் கிழக்கு ராஜகோபுர வாசலில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ரவுடி நாகேந்திரன் மீண்டும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் எனது பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆளும் திமுக அரசு 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது என்றும் சசிகலா கூறியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தனது இல்லத்தில் வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருந்து வழங்கினார். இந்த விருந்தை செங்கோட்டையன் புறக்கணித்துள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 27 நாட்களில் 1.40 கோடி ரூபாயும் 632 கிராம் தங்கம் மற்றும் 13,434 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை இரும்பு கரத்துடன் உறுதியான தீர்மானத்துடன் கையாள வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தின் நோக்கம் போர் அல்ல, ஒரு சமூகத்தை அச்சத்தால் முடக்குவது, பீதியை பரப்புவதும், சமூகத்தை பிளவுபடுத்துவதும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடம் புரளச் செய்வதும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டமின்மையை உருவாக்குவதுமே நோக்கமாகும். நம் தேசத்தின் இறையாண்மையை பாதுகாக்கவும் வளர்க்கவும் விரும்பினால் பயங்கரவாதத்தை இரும்பு கரத்துடன் உறுதியான நீண்டகால தீர்மானத்துடன் கையாள வேண்டும். கல்வி, பொருளாதாரம், சமூக நலன் என அனைத்து மட்டங்களிலும் அனைவருக்கும் சம பங்கீடு வழங்குவது நீண்டகால தீர்வை கொடுக்கும் என்றும் சத்குரு கூறியுள்ளார். தேசிய அளவிலான 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான U20 சுவாமி விவேகானந்தா கால்பந்து தொடரில் தமிழக அணி பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் வரும் 28ஆம் தேதி சுவாமி விவேகானந்தா U20 என்ற தேசிய கால்பந்து போட்டி துவங்க உள்ளது. இதில் தமிழகம் சார்பில் பங்கேற்க கால்பந்து வீரர்கள் தயாராக உள்ளனர். இவர்கள் போட்டியில் பங்கேற்க குறைந்தது 4.5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் தமிழக கால்பந்து சங்கத்தில் போதிய நிதி இல்லை. எனவே போட்டியில் வீரர்கள் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தமிழக கால்பந்து சங்கத்திற்கு எவ்வித நிதியையும் ஒதுக்கவில்லை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் நிதி உதவி அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதை மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பெற்றுத்தர வேண்டும். ஆனால் தமிழ்நாடு கால்பந்து சங்கத்தில் ஏற்பட்ட குளறுபடி, நீதிமன்ற வழக்கு போன்றவை காரணமாக நிதி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்காலிக பயிற்சி மையத்திற்கான வாடகை மற்றும் பயிற்றுனர்களுக்கு தருவதற்கான நிதியை அரசு தராமல் காலம் தாழ்த்துவதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறும்போது, சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக தீயணைப்புத்துறைக்கு 674 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. அவர்களுடன் காவல், சிறைத்துறைக்கு தேர்வானவர்களுக்கு அடிப்படை பயிற்சி முன்கூட்டியே துவக்கப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கீடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதி இல்லாததால் தீயணைப்பு துறைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதியில் இருந்துதான் பயிற்சி வகுப்பு துவங்கியுள்ளன. சென்னை தாம்பரத்தில் உள்ள தீயணைப்புத்துறை பயிற்சி மையத்தில் 100 பேரை மட்டுமே பயிற்சிக்கு அனுமதிக்க முடியும். அதனால் பள்ளி, கல்லூரிகள் என 6 இடங்களில் தற்காலிக பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கான வாடகை தொகை, பயிற்றுனர் படி எவ்வளவு என்பது குறித்து தீயணைப்புத்துறை டிஜிபியாக இருந்த ஆபாஷ்குமார் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பினார். அதில் 3 மாதங்களுக்கும் 6 பயிற்சி மையத்திற்கான வாடகை, பயிற்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பயிற்றுனர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 7.5% தர வேண்டும். இதற்கு 59.90 லட்சம் ரூபாய் தேவை என்று கூறியிருந்தார். ஆனால் எந்த நிதியும் இதுவரை வரவில்லை. அதனால் வாடகை கூட தர வழியில்லை என்று கூறியுள்ளனர். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான பள்ளி இறுதித் தேர்வு இன்று முடிகிறது. நாளை முதல் கோடை விடுமுறை துவங்குகிறது. விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை
அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்துணவு மையங்களில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தப்பட்ட கேஸ் அடுப்பு, இணைப்பு குழாய் போன்றவை பழுதடைந்து விழுவதால் தீ விபத்து ஏற்படுகிறது. இதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்காதது சத்துணவு ஊழியர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் 43,000க்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் உள்ளன. காலமுறை ஊதியம் என்பதே இம்மையங்களில் பணிபுரியும் 60,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் தற்போது சத்துணவு மையங்களில் தீ விபத்தும் ஏற்படுவது அவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இடைவிடாமல் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தும் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முறித்து கொண்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று அதிகாலை டெல்லி திரும்பியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார்.